அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா தாலுக்கேஸ் 2026க்கான வாரியர்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதில் சைக்காலஜி டாபிக் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா அனாலஜி. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படும் வகையில் நம்ம அந்த அனாலஜி பற்றி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையானது. எல்லா டாப்பிக்குமே பேசிக் நாலேஜ் அண்டு பேசிக் கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையானது தான். தொடர்ச்சியாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க, நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அனாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம அனாலஜி ஒத்தத்தன்மை, ஒரே மாதிரியான செயல்பாடுகள், ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே மாதிரியான ஆப்ரேஷன், அந்த வார்த்தையை மெயின் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அனாலஜி அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த அனாலஜியை பொறுத்தளவுக்கு 2020 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா, இந்த அனாலஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தலைப்பெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்கள். மனைவி திருமணம், இது வந்து கொஷின் மார்க். ஓகேவா? அப்போ இது கேள்வி. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏபிசிடிலாம் ஆப்ஷன்ஸ். இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாதிரியான நமக்கு வந்து கொஷினு. இந்த மாதிரி கொஷினுன்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு உள்ள வார்த்தைக்கும் ரெண்டாவது வார்த்தைக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குது. அதே போல் ஒற்றுமை உள்ள ரெண்டு வார்த்தைகள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். மனைவி திருமணம், வங்கி பணம், தேசியம் குடியுரிமை, பணி சேவை தகுதி, வருகை பதிவேடு. ஓகேவா? ஸோ இதுக்கான பதில், இந்த கேள்விக்கான பதில் பார்த்தோம்னா தேசியம் குடியுரிமை. ஏன் தேசியம் குடியுரிமை அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆனாதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனைவி எப்போ பண்ணுவாங்க, திருமணத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, பதிவு பண்ணுவாங்க. ஸோ அதே போல் நம்ம குடியுரிமை பெறணும். ஒரு நாட்டில் குடியுரிமை பெறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணுவோம், பதிவு பண்ணுவோம். அப்போ இந்த பதிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் பொதுவாக வருது, காமனாக வருது. ஸோ இது போன்று நம்ம வந்து ஒரே மாதிரியான டிபார்ட்மெண்ட், ஒரே மாதிரியான செயல்பாடுகள், ஒரே மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ வங்கி பணம் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு அங்கேயுமே நம்ம வந்து பதிவு பண்ணுவோம், ஆனால் டெபாசிட் பண்ணுவோம். பணி சேவை தகுதி, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வருகை பதிவேடு, பதிவேடில் வருகை என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனால் இது பண்ணினதால தான், இது ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க திருமணத்தில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் மனைவியாக மாறுவாங்க. அதே போல் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அங்கே குடியுரிமையாக வாங்கினா தான், ரிஜிஸ்டர் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அந்த சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்க முடியும். ஸோ இது போன்று தான் நம்ம வந்து அனாலஜி வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா தாலுக்கேஸைக்கான வாரியர்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து நவம்பர் மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6 மாதங்கள். இந்த 6 மாதத்தையும் நம்ம முழுமையாக தெளிவாக ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு எதை படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத படித்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருப்போம். இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு 2000 rupees உங்களுக்கு வந்து A to Z மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ ஆல் மெட்டீரியல், சிலபஸ் பேஸ் பண்ணது, ஸ்டாண்டர்ட் வைஸு, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு, புக் பேக்கு, மேலும் மருந்து குழுவோம், எல்லாமே கொடுத்துருவோம். 861055569994 அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு 3/7/2026. ஸோ 6/7 உள்ள டாப்பிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் ஸோ சில கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக எஸ்ஏ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி படிக்கணும், எதை படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ 7வது மாதம், 8வது மாதம், 9வது மாதம் உங்களுக்கு வந்து 10, 11 வரைக்கும் ஷெடியூல் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சயின்ஸு, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, ஸோ புக் பேக்கு, மேலும் மருந்து உழுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூலில் நீங்கள் வந்து
நீங்கள் வாட்ஸ்அப்பில் 8610555699 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இது புக் பேக் வரும், மேலும் மருந்துகளும் வரும், ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு வரும், தமிழ் டெஸ்ட்டு வரும், இங்கிலீஷ் டெஸ்ட் வரும், எல்லாமே வரும். ஸோ 11வது மாதம் நீங்கள் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி முழு ஐடியா, ஒரு தெளிவு, ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2015 கேட்ட எஸ்ஏ கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு மாதிரியான கேள்வி. தாக்கு, காப்பாற்று, உறுதிப்படுத்து கொஷின் மார்க்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியணும், இது ரெண்டும் ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டுக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ ஒருத்தவங்க தாக்குறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் தாக்குறாங்க, காப்பாற்று. அப்போ தாக்குறதுக்கும் காப்பாற்றுங்கன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் வேர்டு, எதிர்ச்சொல். ஓகேவா? ஸோ இதே போல் எதிர்ச்சொல், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அது பார்க்கணும். உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்துகிறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டு எதிர்ச்சொல் என்னது, மறுத்துவிடு. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஷினை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறோம், எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரிலாம் கொஷின்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக பார்க்கணும். ஸோ 2 புள்ளி வச்சுருப்பாங்க. புள்ளி வச்சாவே இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கொஸ்டின் மேக் பண்ணியிருப்பாங்க. அதே பேஸ் பண்ணி இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ 2015 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். தாக்கு, காப்பாற்ற. ஒருத்தன் தாக்க வராங்கன்னா அவங்களை காப்பாற்றணும். அப்போ ஒருத்தன் உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மறுத்து விடணும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், திடீர் என்ன, முடிவான, இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, தொடர்பு இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி பாருங்கள். பாராட்டு 2020 டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஸ்டின், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதில் கேட்ட கொஸ்டின். பாராட்டு பரிசுடன் தொடர்பு கொண்டது போல் அவமதிப்பு எதனோட தொடர்புடையது? ஒருத்தனை பாராட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தனை பாராட்டுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பரிசு கொடுப்போம். அப்போ கொடுக்குறது ஏதோ ஒன்று பண்ணணும், செய்யணும். அப்போ ஒருத்தவங்களை அவமதிக்கணும் அப்படின்னா எப்போ அவமதிப்பாங்க, குற்றச்சாட்டு வரப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவமதிப்பாங்க. ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டை வச்சு அவமதிக்கிறாங்க, ஒருத்தவங்களை வந்து பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க. ஸோ மற்ற வார்த்தையோட லிங்க் பண்ணி பாருங்களேன். குற்றம், அவமதிப்பு, தண்டனை. குற்றம் உறுதியானப்போ தான் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ நல்லா ரீட் பண்ணி நல்லா படித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிசி 2020 கேட்ட கேள்வி, பொருத்தமற்ற ஜோடி. ஸோ ஆட் ஒன் அவுட் நம்ம படிச்சிருப்போம். கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது? ஸோ நீங்களே பாருங்கள், இந்த கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ண பாருங்கள். பொருத்தமற்ற ஜோடியை வார்த்தையை கண்டறிக. ஆச்சரியம், சந்தோஷம். ஆத்திரம், கோபம். சாந்தம், நிம்மதி. துக்கம், பாசம். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, சேம் மீனிங் தான். சந்தோஷப்படுறப்ப ஆச்சரியப்படுவோம், இல்லை ஆச்சரியப்படுறப்ப சந்தோஷப்படுவோம். ஒருத்தவங்க யாராச்சும் நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சரியப்படுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். டென்ஷனாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். ஆத்திரம், கோபம். ஸோ சேம் மீனிங். ஸோ நிம்மதியாக இருக்கப்போ சாந்தம், நிம்மதி, சேம் ஒரே மாதிரியான அர்த்தம் தான். ஆனால் துக்கமாக இருக்கப்போ பாசமாக இருப்போமா, துக்கம் பாசத்துக்கு சம்மந்தம் இருக்காமல் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்கள் எக்ஸாம் காலில் உட்காந்து எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் காலில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு 150 மினிட்ஸ் நமக்கு டைம். ஸோ 2 மணி நேரம் 30 மினிட்ஸ். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கட்டாயமும் படிச்சுட்டே இருங்க, தொடர்ச்சியாக படிங்க. டெய்லியுமே ஃபிசிக்கல் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் 60 மார்க் எடுத்தாலும் நீங்கள் ஃபிசிக்கலில் 15 மார்க் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூப்பிட்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள். பிசி 2020 மருத்துவர் வெள்ளை. ஸோ கொஷின் மார்க் கொடுத்து கருப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? மருத்துவருக்கும் வெள்ளைக்கு என்ன சம்மந்தம்? மருத்துவர் அணிகிற ட்ரெஸ் கோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ட்ரெஸ் கோட்னு பார்த்தோம்னா ஒயிட்டு. அப்போ அவங்க அணிகிற ட்ரெஸ்ஸு. அப்போ இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை யார் வந்து வியர் பண்ணுவா? ஆசிரியரா? இல்லை. நோயாளியா? இல்லை. வக்கீல். ஓகேவா? அட்வொகேட் தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ அட்வொகேட் தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ அட்வொகேட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அதோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மருத்துவர் வந்து வெள்ளை நிற ஆடை அணிவாங்க, அப்போ ஆன்சர் ஆடை அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ அனாலஜி அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான டைப் இருக்குது? நேரடி கேள்விகள். ஸோ என்ன நேரடி கேள்விகள் அப்படின்னா, ஸோ இது போன்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வி வந்து ஒரு நேரடி கேள்விக்கு உதாரணம். மருத்துவர் வெள்ளை கொஷின் மார்க் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இப்படிதான் இது நேரடி கேள்விகள். அதாவது அனாலஜியில் ஃபஸ்ட்டு டைப்பு நேரடி கேள்விகள். அடுத்தது தொடர்புடையது எது அப்படிங்கிற வார்த்தை கொஷின்லேயே வரும். இது டைப் 2. கொஷின்லேயே தொடர்புடையது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா என்னது? டைப் 2. ஆட் ஒன் அட் பொருத்தப்பட்ட ஜோடி, வேறுபட்டது எது, இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது டைப் 3. இதை நம்ம நல்லா என்ன பண்ணணும்? மனசில் வச்சுக்கணும். ஸோ வேறுபட்டது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைப் 3. தொடர்புடையது எது அப்படிங்கிற வார்த்தை கொஷின்லேயே வந்துச்சு அப்படின்னா டைப் 2. டைரெக்டாக இது இல்லாமல் சில வார்த்தைகள் கொடுத்து மீனிங் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது டைப் 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 பார்ட்டுக்குமே சில பொதுவான ஜிகே பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ அது எதெல்லாம் படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம படிக்கணும். இந்த அனாலஜிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பொது அறிவு பகுதிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கே கொஸ்டின் வந்து மேக் பண்ண தெரியணும். ஒரு அனாலஜி டாபிக் படிக்கிறோம், சைக்காலஜி டாபிக் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கேள்வியை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்துட்டுன்னா நீங்கள் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு அர்த்தம். அதே போல் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க, உங்களால் ஒரு டாபிக் கிளாஸ் எடுக்க முடியுது. ஒரு சயின்ஸ் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு பாலிட்டி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணணும். இதுதான் படிப்பேன், அதுதான் படிப்பேன், இதை படிக்க மாட்டேன், அதை படிக்க மாட்டேன், எனக்கு இந்த டாபிக் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழ் வராது, அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு நமக்கு 70 மார்க்குக்கு நம்ம வந்து 60+ நம்ம எடுத்தே ஆகணும். அப்படிங்கிறது மிக அதிகமான காம்படிஷன். பர்சன்டேஜ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 85% கிட்ட நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். ஓவராலுமே நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமில் 83+ நம்ம எடுக்கணும். சரி பாருங்கள், நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும். இப்போ சயின்ஸு இந்த அனாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இது சைக்காலஜி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. இதில் சயின்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஜிகே பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், தமிழில் கூட முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், மேக்ஸில் உள்ள முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ அறிவியல் அளவீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினை வந்து இது எக்ஸாமில் வந்து இது எந்த டாப்பிக்கு அப்படிலாம் மென்ஷன் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு கோணம் அப்படின்னு சொல்லி 2 புள்ளி வச்சு ரேடியன் கொடுத்து திடக்கோணம் ஸ்டேடியன் போட்டு கொஸ்டின் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஓகே இந்த டாபிக் வந்து அனாலஜி டாப்பிக்கு, இது அறிவியல் அளவிலிருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே கோணத்தோடைய அளவீடு கோணத்தை அளக்கிறது நம்ம ரேடியன் பயன்படுத்துவோம், அப்போ திடக்கோணத்தை அளக்கிறது ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். இதை புரியுதா உங்களுக்கு? ஸோ கோணம் அப்படிங்கிறது ரேடியன், திடக்கோணம் அப்படிங்கிறது ஸ்டேடியன். ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து அலைவரிசை அப்படிங்கிறது ஹெர்ட்ஸு, எடை நியூட்டன், அழுத்தம் பாஸ்கல். நம்ம சயின்ஸ் நடத்துகிற மாதிரி இருந்தோம்னா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லலாம் உங்களுக்கு. நம்ம உளவியல் பார்த்து பார்க்குறதால நம்ம என்ன பண்ணதான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக நடத்துகிறேன். நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. நமக்கு தெரியணும் அறிவியல் அளவிலேருந்து கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து அறிவியல் கண்டுபிடிப்புகள். ஸோ அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் 1 அதை படிச்சிருப்போம். நீங்கள் அதில் உள்ள அதை படித்தா கூட போதும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் விதிகள் அதில் உள்ளேருந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எப்படி அனாலஜியில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு மின்காந்த கொள்கை என்பது மேக்ஸ்வெல்லோட தொடர்புடையது, எலக்ட்ரானோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கணும். எலக்ட்ரானுடன் தொடர்புடையது எது? இப்போ தொடர்புடையதுன்னு வருது அப்படின்னா இது எந்த டாப்பிக்கு, எந்த டைப்பு? டைப் 2. ஸோ
ஸோ மின்காந்த கொள்கையுடன் தொடர்புடையது மேக்ஸ்வெல், எலக்ட்ரானோட தொடர்புடையது ஜே தாம்சன். ஸோ கண்டுபிடிப்புகள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்கணும். ஸோ இதில் கிட்டத்தட்ட 42 கண்டுபிடிப்புகள் இருக்குது. இப்போ இந்த கண்டுபிடிப்புகளை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அனாலஜி டாப்பிக்கும் பயன்படும், அறிவியலில் கண்டுபிடிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம பயன்படும். அடுத்தது பாருங்கள், பல்வேறு துறைகளின் தந்தைகள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது எதுக்கு யூஸ் ஆகும், ஜிகேலேயும் வரும் நமக்கு. அதே போல் இப்போ அனாலஜிலையும் காமிக்கலாம். வரலாற்றின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா ஹெரோடோட்டஸ், புவியியலின் தந்தை தாலமி, இயற்பியலின் தந்தை நியூட்டன். ஸோ இதில் உள்ள எல்லா தந்தையும் என்ன பண்ணுங்கள் படித்து வச்சிங்க. ஸோ தந்தைகளை பொறுத்தவரை நிறையா இருக்குது. இல்லை ஸ்கூல் புக்கில் உள்ளதை நீங்கள் படித்தாலும் என்ன போதும். உதாரணத்துக்கு இந்த கேள்வி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிகேலாம் கேட்கலாம். இந்திய புள்ளியலின் தந்தை யார், மகளனோபிஸ். இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா. பொறியாளர்கள் தினம் இதோடைய நினைவாக தான் என்ன கொண்டாடுறாங்க. எப்போ பொறியாளர் தினம், எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொறியாளர் தினம், ஓகேவா. ஸோ இந்திய பத்திரிகை மறுமலர்ச்சி தந்தை நிறையா நமக்கு தெரியும். ஸோ இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ண பயன்படுத்துங்க. அடுத்து புரட்சிகள் மற்றும் துறைகள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த பாட்டிலேருந்து நிறைய பண்ணுவாங்க, கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. பசுமை புரட்சி யாரும் பார்த்தோம்னா எந்த துறையோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா விவசாயம். நமக்கு ஏற்கனவே தெரியும் பசுமை புரட்சி விவசாயம். வெள்ளை புரட்சி ஆப்ரேஷன் ஃப்ளட்டு ரொம்ப முக்கியமானது. ஆப்ரேஷன் ஃப்ளட் எதுன்னு கேட்பாங்க. ஸோ எதுக்கு சார் அனாலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, ஸோ நீலப்புரட்சி என்பது மீன் உற்பத்தியில் தொடர்புடையது எனில் தங்க புரட்சி என்பது இதனோட தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்போ இதை சைக்காலஜியில் கேட்டாங்கன்னா இது என்ன டாப்பிக்கு, அனாலஜி டாபிக். இது ஜிகேல கேட்டாங்க அப்படின்னா தங்க புரட்சி கிரியோட இதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பழங்கள், தேன், தோட்டக்கலை, ஓகேவா. ஸோ மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துகள். ஸோ பழுப்பு புரட்சி, சிவப்பு புரட்சி, பசுமை மாறா புரட்சி, பார்த்துங்க கருப்பு புரட்சி, வட்ட புரட்சி. இதில் எது நீங்கள் கேள்விப்படாமல் இருக்க பார்த்து வச்சு. வட்ட புரட்சி அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு, ஓகேவா. ஸோ இது படிக்கணும். அடுத்து அளவிடும் கருவிகள், இது ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் புக்கில் 6th to 12th எதெல்லாம் புக்கில் வந்திருக்கோ அதை விட நம்ம என்ன பண்ணலாம், கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குது, ஓகே. கடலோட ஆழம் அறியறதுக்கு சோனாமீட்டர், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா ரத்த செல்கள், ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அளக்கிறதுக்கு எந்த கருவி பயன்படுது? ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதை படித்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த டாப்பிக்கை வந்து ஒரு 1 ஹவரில் படிச்சிட முடியும் அப்படிலாம் கிடையாது. திரும்ப படிக்கணும், நிறையா வாட்டி படிக்கணும், எழுதி பார்க்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஷின் கேட்கணும். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பண்ணணும், கொஷின் கேட்கணும், நிறைய வாட்டி படிக்கணும். ஒரு டாப்பிக்கை பிஃபோர் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து ஒரு 10th சயின்ஸ் புக் இருக்குது அப்படின்னா எத்தனை முறை நம்ம படிக்கணும் அப்படின்னா 10 முறை படிக்கணும். நீங்கள் 2 முறை படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அது நீங்கள் 10 முறை படிச்சுட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸே வராது. உங்களுக்கு எக்ஸாமுடைய நீங்கள் எழுதுகிற வேகமும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக எழுதுவீங்க, ஓகேவா. ஸோ பார்த்து வச்சுங்க. அடுத்து அமிலங்களின் மூலங்கள். ஆப்பிளில் என்ன அமிலம் கிடைக்குது, மாலிக்கு, தக்காளி, ஆக்சாலிக்கு, திராட்சை, டாட்டாரிக்கு, எலுமிச்சை, சிட்ரிக்கு, பால், லாக்டிக்கு, ஸோ வெண்ணெய். ஸோ கத்திரிக்காயில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே தானே. ஸ்கூல் புக்கில் அதை பார்த்து வச்சுங்க. கொழுப்பு பாருங்கள், ஸ்டேரிக் அமிலம், ஓகேவா. ஸோ விட்டமினோட வேதிப்பெயர் ரொம்ப முக்கியமானது. எப்படி சிம்பிளாக கொஸ்டின் முடிச்சிருவாங்க, என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி கொஷின் மார்க். சைக்காலஜி டாபிக் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஓகே. விட்டமின் ஏனா ரெட்டினால், விட்டமின் டினா கால்சிஃபெரல். இது ஜிகேலையும் கேட்பாங்க. விட்டமின் கேயோடைய வேதியியல் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபைலோக்வினோன் அப்படிங்கிறது விட்டமின் கேயோடைய வேதியியல் பேர். ஸோ விட்டமின் அறிவியல் சயின்ஸை நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சயின்ஸை படிக்கிறப்ப இந்த விட்டமின்களுடைய குறைபாட்டுடைய நோய்கள், விட்டமின் வேதியியல் பேர்கள், வைரஸ் நோய்கள், பாக்டீரியா நோய்கள், உடல்நலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆகும், நீங்கள் படிக்கப்படி ரிப்பீட் ஆகும். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ விட்டமின் குறைபாடு நமக்கு தெரியும். ஏ அப்படிங்கிறது விட்டமின் ஏ குறைபாடுனால என்னது, மாலைக்க நோய். விட்டமின் டி, ஓகேவா, ரிக்கெட்ஸ் நோய் வரும் குழந்தைகளுக்கு வந்து ரிக்கெட்ஸ் நோய். ஸோ பெரியவர்களுக்கு
இந்த டாப்பிக்லேருந்து எப்படி சைக்காலஜியில் கொஷின் மேக் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜி எத்தனை டாபிக் இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சைக்காலஜி டாபிக் சொல்லணும்னு நீங்கள் சொல்லணும். அனாலஜி, ஸோ லெட்டர் சீரியஸு, நம்பர் சீரியஸு, பிளட் ரிலேஷனு, ஏஜு, டைரக்ஷனு, ரேங்கிங்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், டாப்பிக்கை வந்து நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம் கொஷின் வந்து எப்படி கேட்டாங்க, அதில் என்ன மாதிரியான கொஷின் வந்து டஃப்பாக இருந்துச்சு, ஸோ கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, ஓவரால் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ படிச்சிங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா விடுதலை போராட்ட வீரர்களின் பெயர்கள் அமைந்துள்ள விமான நிலையங்கள், இது விருப்பமுள்ள நண்பர்களையும் என்ன பண்ணுங்கள், படிச்சிங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாப்பிக்கோட கொஸ்டின் கேட்பாங்க. ஆடு என்ன பண்ணும், கத்தும். எருது களமிடும். குதிரை கணைக்கும், குரங்கு அலப்பும். ஸோ என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஆடு கொஸ்டின் கத்தும், எருது எக்காலமிடும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் விட்டுருவாங்க. ஓகேவா? எஸ், திடீர்னு நமக்கு பார்த்தா நமக்கு ஈஸியான டாப்பிக்காக தெரியும். எக்ஸாம் கால உட்காந்தப்போ நமக்கு சந்தேகம் வந்துடும். இப்போ ஆந்தையை பார்த்தோம்னா அலறும், கிளி வந்து பேசும், குயில் வந்து கூவும். கூவைனா நமக்கு என்னென்ன தெரியாது, அது வந்து குளரும். பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அம்பு எய்தார் செயல்பாடுகள், வினை மரபு. இதை வந்து நம்ம எப்படியா சொல்லி ஆகணும். ஓகேவா? சோறு வந்து உண்டான், சோறு சாப்பிட்டியான்னு சொல்லக்கூடாது. ஸோ புற்று என்பது கரையானுடன் தொடர்புடையது எனில் பட்டு என்பதோட தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது சைக்காலஜி கொஸ்டின். புற்று என்பது கரையானுடன் தொடர்புடையது எனில் பட்டு என்பது தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் இது என்னது, என்ன டாப்பிக்கு, சைக்காலஜி டாப்பிக்கு. தொடர்புடையங்கிற வார்த்தை கொஸ்டின்லேயே வந்துடுச்சு, டைப் 2. அப்போ பட்டிங்கிறது ஆட்டுப்பட்டி, மாட்டு தொழுவம், குதிரை கொட்டில். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம், படித்து வச்சுக்கலாம். ஸோ கேட்கலாம். வேப்பந்தலை, ஆவாரங்குலை. நெல்லை வந்து தாள் தான் சொல்லணும், நெல் தாள். நெற்பயிர் சொல்லக்கூடாது, வாழைத்தண்டு, கீரைத்தண்டு. ஸோ பார்த்து வச்சுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப திரும்ப படிங்க. ஓகேவா? ஸோ அதே போல் லெட்டர்ஸ் ஏபிசி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், படித்து வச்சுக்கணும். ஏனா 1, பினா 2. லெட்டர் சீரியஸ் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ அனாலஜிலுமே இது யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஸோ இப்போ இந்த ஏபிசி வச்சு எப்படி எடுக்கலாம் கொஸ்டின், ஏ அப்படின்னு கொடுத்து டி அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 இது வச்சு இப்போ ஜே கொண்டு கொஸ்டின் மார்க்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு அனாலஜி தான். இப்போ ஏலேருந்து டி எப்படி வச்சுக்கலாம், பிசி அப்படிங்கிற லெட்டரை விட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, டி வர வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜேலேருந்து கேஎல் விட்டு எம் தான் ஆன்சர். ஸோ அல்ஃபாபெட்டரை வந்து எப்படி நம்ம படிக்கணும், ஏபிசிடி வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் சீரியஸ் டாபிக் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் சீரியஸ் அண்ட் நம்பர் சீரியஸை ஒன்றாவே நம்ம பார்க்கலாம். ஓகே தானே? ஸோ நிறைய கற்றுங்க, அதான் முக்கியமானது. நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் நண்பர்கள் இருக்க வேணாம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் யூடியூப் மூலியமாக பார்க்குறதுக்கு, நேரடியாக பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அருகில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இல்லைனா குறைந்தபட்ச கட்டணம் கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் அகாடமி இருந்தால் ஜாயின் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக படிக்கணும், டெய்லியும் படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வருது வரல அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு வாட்டி தான் நம்ம எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பக்காவாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ வாயுக்கள், ஏன் இந்த டாபிக் வாயுக்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வேறுபட்டது எது அப்படிங்கிற டாபிக் டைப் 3 இருக்குது பார்த்தீங்களா. 3 தனிமங்களை கொடுத்துட்டு, ஹைட்ரஜனும் தனிமம் தான், ஆனால் வாயு நிலையோட தனிமம். ஆக்சிஜனும் தனிமம் தான், அது என்ன அப்படின்னா வாயு நிலை தனிமம். அப்போ தான் வேறுபட்டது எது அப்படிங்கிறத யூஸ் ஆகும். ஸோ 3 விலங்கை கொடுத்துட்டு ஒரு தாவரத்தை கொடுக்கலாம், ஒரு 3 விலங்கை கொடுத்துட்டு ஒரு இருவாழ்வியை கொடுக்கலாம். ஸோ அதே போல் நிறைய எப்படிலாம் வித்தியாசங்கள், வட இந்தியார்கள், தென்னிந்தியார்கள், அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா நம்ம வந்து யோசிக்கலாம். டிஃப்ரென்ஸ் 3 பகுயன், பகாயன், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், இதில் வந்து இந்த வேறுபட்ட டாபிக் வரும். ஸோ இது கூட பாருங்கள், இப்போ 5 திணைகள் இருக்குது. ஓகேவா? குறிஞ்சி, மல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணையை எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சிறுபொழுது பெருபொழுது வச்சாங்க அப்படின்னா கொஸ்டின் இது வந்து வேறுபட்டதில் யூஸ் ஆகும். இதெல்லாம் எதில் யூஸ் ஆகும்னா வேறுபட்டது. வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, இதெல்லாம் என்னது
சிறுபொழுது ஒரு 3 சிறுபொழுதை கொடுத்துட்டு ஒரு பெருபொழுதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வேறுபட்டது எது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ மாநிலங்கள் தலைநகர்கள் இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ மாநிலங்கள் தலைநகரங்களை விட நம்ம வந்து நாடுகளுடைய தலைநகரம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கட்டாயம் படிக்கணும். ஸோ நம்ம தலைநகரங்கள் சொல்லி தனி பிடிஎஃபே உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். தலைநகரங்கள், நாணயங்கள், இதெல்லாம் நம்ம விளையாட்டுகள், ஒவ்வொரு நாட்டுடைய விளையாட்டு. இப்போ மல்யுத்தம் அப்படின்னா எந்த நாட்டுடைய தேசிய விளையாட்டு. ஸோ இந்தியாவுக்கான தேசிய விளையாட்டு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு இப்போதைக்கு எந்த தேசிய விளையாட்டுன்னு கிடையாது. ஸோ 28 மாநிலங்கள் அப்படின்னு இருக்குன்னா 28 மாநில தலைநகரம் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிக்கடி செய்தித்தாளில் வர்ற முக்கியமான, உதாரணத்துக்கு உக்ரைனோட தலைநகரம் நமக்கு தெரியும். ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு. அதே போல் எங்கெங்கெல்லாம் வந்து போர் அடிக்கடி பேப்பரில் வருதோ அந்த இதை நம்ம என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? படித்து வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தலைநகர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் பயன்படும். சரி, ரைட்டு. இப்போ டைப் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திடக்கோணம் அப்படிங்கிறது ஸ்டேடியன் அப்படின்னா அலைவரிசை அப்படிங்கிறதோட தொடர்புடையது எது? ஸோ நீங்களே பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? திடக்கோணம் ஸ்டேடியன் அலைவரிசையோட தொடர்புடையது. அப்போ திடக்கோண அளவிடும் முறை ஏதாச்சும், திடக்கோணத்தை எப்படி அளவிடுவாங்க, ஸ்டேடியன்னு அளவிடுவாங்க. ஸோ அலைவரிசை ஹெட்ஸு. அடுத்து பாருங்கள், ஒளி பாயம் லூமன், மின்தேக்கு திறன் ஃபாரடே. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும், நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், கடல் ஆழம் எந்த அளவில் அளக்கப்படுது, பேத்தோம். இப்போ வேலைத்திறன் வந்து வாட். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? வேலைத்திறன் வந்து வாட். அடுத்து பாருங்கள், கடல் தூரத்தை எந்த அளவில் அளப்போம், நாட்டுகள் மேலே அளப்போம். பொருளின் அளவு மோல். உங்களுக்கு ஸ்பீடாக நடத்திட்டு போயிடுறோம். பொருளின் அளவு மோல். ஸோ கோள்களின் இயக்கத்தை பற்றி வெளியிட்டது யார், கெப்லர். 3 விதியில் வெளியிட்டிருப்பாப்புல. அப்போ தனிமவரிசை அட்டவணை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நியூலாண்ட். மெண்டலிஃப் தான் என்ன பண்ணிப்பார், தனிமவரிசை அட்டவணை வெளியிட்டிருப்பார். ஓகேவா? ஈராண்டை பொறுத்து புதிய தனிமவரிசை அட்டவணை நிறைய வெளியிட்டிருப்பாங்க. ஸோ மெண்டலிஃப் அப்படிங்கிற ஒரு தனிமவரிசை அட்டவணை வெளியிட்டிருப்பார். ஸோ நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வாட்டு. சுருக்கெழுத்து முறை கண்டுபிடிச்சது நியூட்டன். ரேடார் யார் கண்டுபிடிச்சா, சார் ராபர்ட் வாட்சன் வாட்டு. செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் குக். செல்லு ரொம்ப முக்கியமான பார்த்துங்க. இயற்பியல் நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இயற்பியலுக்கும் நியூட்டன் என்ன சம்மந்தம், இயற்பியலின் தந்தை நியூட்டன். அப்படிங்கிற தந்தை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரே மாதிரி. அப்போ தாவரவியல் தந்தை யாருன்னு பார்க்கணும். ஸோ தியோக்ராட்டஸ் அப்படிங்கிறது தான் யார், தாவரவியல் தந்தை. ஓகேவா? ஸோ மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டஸு. வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். ஓகேவா? ஆயுத தந்தை. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்து வச்சிங்க. உங்களை இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 12வது கேள்வி பாருங்கள், சணல் கயிறு பால் கொஷின் மார்க்கு. சணலுக்கும் கயிறுக்கு என்ன சம்மந்தம், சணல்லேருந்து கயிறு தயாரிப்பாங்க. அப்போ பால்லேருந்து நம்ம என்ன தயாரிப்போம், வெண்ணெய் தயாரிப்போம். அப்போ தயாரிப்புங்கிறதுக்கு இந்த வார்த்தைங்கிறது அந்த வார்த்தையை தான் கண்டுபிடிக்கணும். என்ன சம்மந்தம், என்ன தொடர்பு. பால்லேருந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம், வெண்ணெய் தயாரிக்கிறோம். வழக்கறிஞர் நீதிமன்றம் விஞ்ஞானி. வழக்கறிஞர் எங்கே இருப்பார், கோர்ட்டில் இருப்பார். இப்போ விஞ்ஞானி எங்கே இருப்பார், ஆய்வுக்கூடத்தில் இருப்பார். இப்போ அந்த பிளேஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஒத்தத்தன்மைக்கான வார்த்தை. ஓகேவா? ஸோ நாட்டை ஆட்சி செய்கிற யார், குடியரசுத் தலைவர். மாநிலத்தை ஆட்சி செய்கிற. ஸோ நாட்டை பொறுத்தளவுக்கு பிரதமர்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அப்போ ஜனாதிபதினு கொடுத்தாங்கன்னா ஜனாதிபதி போல் மாநிலத்தில் இருக்கிற யார்,
ஆளுநர் தான். ஓகேவா? ஸோ புலி, இந்தியா, கங்காரு. இப்போ புலிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம்? புலி வந்து இந்தியாவுடைய தேசிய விலங்கு. அப்போ கங்காரு எந்த நாட்டோட தேசிய விலங்கு? ஆஸ்திரேலியா. ஓகேவா? அப்போ தேசிய விலங்கு அப்படிங்கிற தலைப்பை நம்ம என்ன பண்ணோம்? படிக்கணும். தேசிய விலங்கு அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்கணும். தேசிய விளையாட்டு அப்படிங்கிற டாபிக் படிக்கணும். ஸோ டெக்ரான், ஈரான் தலைநகர் படிக்கணும். ஓகேவா? தலைநகர், கேபிட்டல்ஸ். இதெல்லாம் ஒரு நாள் படித்தாலும் இந்த இது பண்ண முடியாது நம்மளால். தொடர்ச்சியாக படிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவோட தலைநகர் என்னது? ஆஸ்திரேலியாவோட தலைநகர் கமெண்ட் பண்ணுங்கள். டெக்ரான் ஈரான், டோக்கியோ அப்படிங்கிறது ஜப்பானோட தலைநகர். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். என்ன வார்த்தை, அனாலஜியை பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம் செம்ம. ஸோ லெட்டர்ஸ், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ் வச்சு ஒரு அனாலஜி கொஷின் பாருங்கள். இப்போ இது வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக எடுத்துக்கணும். இது கொஷின்னு, இது ஆன்சரு. இப்போ இது கொஷின் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்ரு எம்மு, என். இப்போ ஜிக்கு அடுத்த லெட்ரு என்னது? ஹச்சு. ஓகேவா? ஐ, ஜே விட்டுட்டு கே விட்டுருக்காங்க, கே எழுதிருக்காங்க. ஒரு லெட்டர் விட்டு எழுதணும். அப்போ ஏ விட்டுட்டு, ஏவுக்கு ஒரு லெட்டர் விட்டோம்னா பி, பி விட்டு என்ன பண்ணணும்? சி எழுதணும். ஸோ ஹச்சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஆப்ஷன். அடுத்து எல்ல பாருங்கள், எம், என் ரெண்டு எழுத்து விட்டுட்டு ஓ. அப்போ டிக்கு யூ, வி விட்டுட்டு டபிள்யூ. ஸோ ஆப்ஷன் பி. நமக்கு லெட்டர் சீஸ் நமக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த கேள்வி பாருங்கள், 216, 49, 125 அப்படின்னா என்னது? ஸோ 6 கியூப் வந்து 216. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 7 ஸ்கொயர்டு பார்த்தோம்னா 49. இது கொஷினு, இது ஆன்சர். இந்த ரெண்டாவதுல கொஷின் என்னது? 125. ஸோ அப்படிங்கிறது என்னது? 5 கியூப் தான் என்னது? 125. அப்போ அடுத்த நம்பர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர்டு 36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ 10, 60. ஸோ இது போல் 2 புள்ளி வச்சுருந்தாவே என்னது? இது என்ன டாப்பிக்கு? ஃபஸ்ட்டு டாபிக். ஸோ 6 பெருக்கணும்னா 10ஓட 6 பெருக்கணும் 60, 20ஓட 6 பெருக்கணும் 120. அடுத்து பாருங்கள், 3, 9. ஸோ கொஸ்டின் இப்படி இருக்குது. 9, 16. 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16. இப்போ கொஸ்டின் 7 ஸ்கொயர்டு பண்ணி ஆன்சர் வச்சுருக்கான் 49. இப்போ 8 ஸ்கொயர்டு 64. ஸோ இந்த கேள்வியில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. டைப் 2 பாருங்கள். இதயம் என்பது ரத்தத்தோடு தொடர்புடையது எனில் நுரையீரலுடன் தொடர்புடையது. இப்போ என்ன ஆயிடுச்சு? தொடர்புடையது அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? தொடர்புடையது. இப்போ இதயத்துக்கு ரத்தத்துக்கு என்ன சம்மந்தம்? இதயம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும். அப்போ இந்த சுத்திகரிக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமானது. இந்த வார்த்தையை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நுரையீரல் வந்து எதை சுத்திகரிக்கும்? ஆக்சிஜனை சுத்திகரிக்குமா? அப்படிங்கிறது தவறு. காற்றை தான் சுத்திகரிக்கும். ஸோ இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க? ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ஆன்சர் என்ன கிடையாது? ஆக்சிஜன் கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து காற்று. ஓகேவா? தாய்லாந்து என்பது பேங்காங் என்பதுடன் தொடர்புடையது எனில் சீனாவுடன் தொடர்புடையது எது? இப்போ தாய்லாந்துக்கும் பேங்காங்க்கும் என்ன சம்மந்தம்? தாய்லாந்தோட தலைநகர் தான் பேங்காங். அப்போ சீனாவோட தலைநகர் என்னது? இப்போ சீனாவின் தலைநகர் பெய்ஜிங். ஓகேவா? அப்போ இங்கே தலைநகர் அப்படிங்கிறது என்னது? இந்த வார்த்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்துருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது.
நம்ம படித்தது அதுக்கு தான் நிறைய டாபிக் நம்ம படிக்கணும்னு நான் சொல்கிறது. திருப்புத்திறன் அலகு நியூட்டன் மீட்ரு. வீட்டு மின்சாரம் என்ன அலகும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் தான் கொடுத்துறாங்க. நம்ம இந்த டாபிக் தெரிஞ்சால் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. கிலோவாட் ஹவர், கிலோவாட் மணி அப்படிங்கிறது என்னது? இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ திருப்புத்திறன் நியூட்டன் மீட்டர், வீட்டு மின்சாரம் கிலோவாட் ஹவர். ஸோ கிலோகிராம் என்பது பொருளின் நிறை, கிலோகிராம் அலகு. ஸோ கிலோகிராம் அப்படிங்கிறது நிறையுடைய அலகு, மாஸ், mkg. கேண்டிலா அப்படிங்கிறது ஒளிச்செறிவு தானே அது கேண்டிலா. ஒரு மெழுகுவத்தி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டென்சிட்டி ஒளிச்செறிவு, ஓகேவா, அதை அளக்கிறதுக்கு பயன்படுது கேண்டிலா. ஹென்றி மின்சாரம், டெஸ்லா என்பது எதனோட தொடர்புடையது? ஆன்சர் பண்ணுங்கள். காந்தப்பாய் அடர்த்தி. அகஸ்டே காம்தே அப்படிங்கிறது சமூகங்களின் தொடர்பு. எப்படி தொடர்புடையது? சமூகங்களின் தந்தையார் அகஸ்டே காம்தே. அப்போ வேதியில் தொடர்புடையது ராபர்ட் பாயில். தந்தை அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ டைப் 2 அது என்ன இருக்கும்? தொடர்புடையது அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? அனாலஜி. ஸோ அனாலஜியில் எத்தனை டைப் இருக்குது? 3 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ராபர்ட் பாயில். ஸோ நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ஸோ இதை பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பார்த்தோம்ல, விவசாயம் என்பது பசுமை புரட்சியோட தொடர்புடையது எனில் மஞ்சள் புரட்சி. ஸோ மஞ்சள் புரட்சி எதோட தொடர்புடையது? முட்டை, மருந்து பொருட்கள், வெங்காயம், எண்ணெய் வித்துகளோட தொடர்புடையது. ஓகேவா? ஸோ ஒரு கேள்வி, இந்த இப்போ அனாலஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து டைம் வந்து நமக்கு குறைவாக தான் தேவைப்படும். அதே போல் நமக்கு வந்து இந்த பார்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அப்துல் கலாம் ஏவுகணை, புள்ளியல், மகளநோபிஸ். ஸோ பார்த்து வச்சுங்க. டைப் 3 பாருங்கள். இதில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். மாறுபட்ட ஒன்று, ஆடு ஒன் அவுட்டு, வேறுபட்ட ஜோடி, மாறுபட்ட ஜோடி, இப்படிலாம் கொஸ்டின் வந்து என்ன பண்ணலாம், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து வச்சுங்க. ஸோ மாறுபட்ட ஒன்றை பொறுத்தளவுக்கு அணில், குயில், பல்லி, எலி. அணில், குயில், பல்லி, எலி. ஸோ மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுல பார்த்தோம்னா அணில், குயில், பல்லி, எலி. ஸோ இதில் குயில் மட்டும் என்னென்னு பார்த்தோம்னா பறவை, மற்றதெல்லாம் விலங்கு. எந்த ஒன்றிலிருந்து மற்ற மூன்றிலிருந்து வேறுபடுகிறது? எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஆலோசகர், மத்தியஸ்தம் செய்பவர், நடுவர், ஆட்ட நடுவர். ஸோ இதெல்லாம் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆலோசகர் அப்படிங்கிறது ஆலோசனை கொடுக்குறவர், மத்தியஸ்தம் செய்வர் காமன், நடுவர் காமன், ஆட்ட நடுவர் காமன். ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்டானது. ரிக், யஜுர், சாம, அதுருண வேதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வேதங்கள். இப்போ இதில் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வேறுபட்டது தனூர் வேதம். 45, 99, 109, 126. ஸோ இதில் வேறுபட்ட எண் எதுவும் கேட்டுருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 109 இது வந்து ஒரு பகாயன். அப்போ மேக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க, தமிழை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க, சயின்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பகாயன்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், பார்த்து வச்சுங்க. 17, 64, 125, 216. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது எல்லாமே வர்க்க எண்கள், இது சாதாரண நம்பர். 17, 37, 29, 39. ஸோ இதில் வேறுபட்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 39. ஏன் அப்படின்னா இது பகு எண். ஓகேவா? ஸோ நிறையா டாபிக் இருக்குது, நம்ம நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறையா சம் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா வாரியர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலாம், ஸோ அப்புறமா ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் நினச்சிடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, எவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஒரு 120+ கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து எஸ்ஏ ஆகிடலாம். ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கட்டாயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
நம்ம வந்து ஃபிசிக்கல்லாம் பண்ணிடலாம். ஸோ நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. 8610556994 நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.